வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கடங்கா நம்ம பார்க்க நேரம் வர்ஷினி உயிருக்கு போராடி மரக்கிளையில தொங்கியவாறு கிடக்குறாங்க. ஒரு கட்டத்துல வந்து பாறை கீழே நம்ம வர்ஷினியை தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல அப்படின்னு சொல்ல நேரம் மனசை கல்லாக்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்ல நேரம் அப்போ இடையில மரத்துல சிக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு ராகவும், நம்ம வர்ஷினி நம்மளுக்கு கிடைப்பா அப்படின்னு நம்பிக்கையோட நம்ம ராகவும் இசையும் சேர்ந்து தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சு மரக்கலையில தொங்கிட்டு இருக்க நம்ம வர்ஷினியை காப்பாத்துறாங்க. இதுக்கு எல்லாம் தில்லாலங்கடி வேலையை பார்த்தா ரவுடிக அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. விசால் காம்படிஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு ஸ்ரீஜா பிளான் பண்ணி எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணணுமோ அவ்வளோ பண்ணுனா ஒரு கட்டத்தில் விசால் வெற்றி பெற்றதை தாங்க முடியாம ஒன்ன பழி வாங்கியிருக்கா அந்த ஸ்ரீஜா அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சி அதிரடியில இறங்குறாங்க நம்ம ராகவும் இசையும். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க ராகவ் ஸ்ரீஜாக்க கழுத்தை நெரிச்சு இதுக்கு எல்லாம் காரணம் நீதாண்டி, என்னோட வர்ஷினிய நீதான் காணாம போறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார. இல்ல நான் எதுக்கு பண்ண போறேன் அப்படின்னு ஒன்னும் தெரியாதவளாட்டும் நம்ம ஸ்ரீஜா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஆனா இவ தான் காரணம். ஏன்னா திட்டமிட்ட சதியில நம்ம விசால காம்படிஷன்ல கலந்துக்க கூடாது அப்படின்னு ஐடியா போட்டா. ஆனா அந்த தில்லுமுள்ளு எல்லாத்தையும் மீறி விசால கலந்துக்க வச்சு போட்டியில வெற்றி பெற வச்சேன். அதனாலதான் அவளுக்கு அந்த கடுப்புல நம்ம வர்ஷினியை செய்திருக்கா. இவ என்னமோ செய்திருக்கா. எங்க நடந்துச்சு ராகவ் நீ சொல்லு, வா போகலாம். என்னோட வர்ஷினி எனக்கு வேணும். எங்க சித்தி அவ மேல உயிரே வச்சிருக்காங்க. அவ இல்லாட்டினா என்ன வேணாலும் பண்ணிடுவாங்கப்பா. நீ கண்டிப்பா வர்ஷினி எனக்கு வேணும். அவ பாவம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராகவிட்ட சொல்லி அழுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ நிக்காலே இவ தான் அப்படின்னு நம்ம ராகவ் ஸ்ரீஜாவை காட்ட நேரம் சரி இவளா இருக்கட்டும். ஆனா நம்ம இப்ப இக்கட்டான நிலையில வர்ஷினியை காப்பாத்தது நம்ம பொறுப்பு. வர்ஷினி எங்கேயாவது தேடி பார்த்தா கிடைப்பா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராகவை கூட்டிட்டு இசை எங்க வச்சு நீங்க கண்ணு கட்டி விளையாடுனீங்க, அந்த எந்த இடத்துல அவ காணாம போனா எல்லாம் சொல்லு அப்படின்னு அந்த சொல்ல அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதிகாரிகள் எல்லாமே வர தொடங்கியாச்சு. அப்போ எங்க இருந்து அவங்க கீழே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் தேடி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் கீழே ஒருத்தருமே இல்லை, மனசை கல்லாக்கிக்கிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே உடஞ்சி போறாங்க நம்ம ராகவ். இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம விசால் எப்படி நான் காம்படிஷனில் கலந்துக்க கூடாதுன்னு யாரோ தில்லுமுள்ளு பண்ணிருக்கல, அவங்க சொட்டையை முறிக்கணும். அந்த தில்லுமுள்ளு பண்ணின ஆள் யார் அப்படின்னு அந்த இடத்துல காரில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஷோ காட்டுன அந்த நபர் மர்ம நபருக்கு கதையை முடிக்கிறதுக்காண்டி களம் இறங்குறாங்க. அப்போ தான் செம இதாட்டு அந்த நபரை தொலியை உரிக்க களம் இறங்க நேரம் அந்த நபர் கையில் சிக்கிறாங்க நம்ம விசால் கையில். அவங்கள பிடிச்சி சொல்லுடா யாருடா உன்னை இந்த காரில் உள்ள வச்சது, நீ வேணும்னு தான் உளுந்த, எனக்கு நல்லாவே தெரியும். அது நீங்கள் அந்த காம்படிஷனில் கலந்துக்க கூடாதுன்னு தான் ஒரு பெண்ணை என்னை இந்த மாதிரி பண்ணுங்கன்னா ரூபா தாரேன் அப்படின்னு செய்ய சொன்னா. ஒரு லேடி தான் அப்படின்னு சொன்ன நேரம் நம்ம இசைக்கு அந்த லேடி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாரா இருக்கும், நான் காம்படிஷன்ல கலந்துக்க கூடாது அப்படின்னு ஸ்கெட்சு போட்டு அடிக்க அளவுக்கு அந்த லேடி யாரு, அவ யார், என்ன திட்டத்தோட என்ன இப்படி செய்தா அப்படின்னு இந்த நேரம் மண்டையை உடச்சிக்கிட்டு நம்ம விசால் இருக்காங்க. இந்த சைடை பார்த்தோன்னா அதிகாரிக வந்தாச்சு, தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சாச்சு. நம்ம வர்ஷினி எங்க அப்படின்னு மண்டையை முறிச்சுக்கிட்டு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போதான் பார்த்தோன்னா அதிகாரிக நாங்கள் நல்லா தேடியாச்சுமா, அவங்க கீழே ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ரூமுக்கு போங்க நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லினேன். அப்படியெல்லாம் விட முடியாது, என்னோட தங்கச்சி அவள் இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் ராகவ் அப்படின்னு சொல்லினேன். நம்ம போய் தேடுவோம் அப்படின்னு நம்ம ராகவும் இசையும் வர்ஷினி வர்ஷினி நீ எங்கே இருக்க வர்ஷினி அப்படின்னு தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்காங்க. ஒரு கட்டத்தில் மரக்கிளையில் உயிருக்கு போராடிட்டு நம்ம வர்ஷினி தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க புடவையை பார்த்துறாங்க. இன்னும் இருக்கா வர்ஷினி, அவள் காப்பாற்றிடலாம், கொஞ்சம் முயற்சி செய்வோம் ராகவ் அப்படின்னு ஒரு கட்டத்தில் ராகவும் இசையை முயற்சி செய்து மரக்கிளையில் தொங்கிட்டு இருக்க நம்ம வர்ஷினியை காப்பாற்றி மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவுக்கு தெரிய வருது, இந்த வர்ஷினிக்கு கதையை முடிச்சிடலான்னு பார்த்தா அவளுக்கு வாய்ஸ் கெட்டி போல் அந்த இசை காப்பாற்றி கொண்டு வந்துட்டா ராகவோட சேர்ந்து. இப்போ என்ன செய்ய, அந்த ரவுடிகளை எல்லாம் பிடிச்சி நுங்க எடுத்தால் நம்மளை மாட்டி விட போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தோட குந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ரவுடிகளை அடித்து நையை இழுத்துட்டு வராங்க நம்ம ராகவ். யாருடா இந்த வர்ஷினியை தள்ளி விட்டது அப்படி இப்படின்னு
வந்து விசாரிக்க ஆரம்பிக்க நேரம் அது ஒரு ஆள் அந்த மியூசிக் டைரக்டர் தான் இப்படி சொன்னார் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கையும் களவுமா வந்து நம்ம ஸ்ரீஜாவோட அப்பா சிக்காருன்னு சொல்லலாம். வர்ஷினிக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், ஏற்கனவே வந்து நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் இவர் தான் காரணம் அப்படின்னு வந்து அம்மாவுக்கு அந்த கிஃப்ட்டு வந்து மாற்றி வச்சு அந்த சிலை திருட்டல் கடத்தல் அதில் வந்து உள்ளகத்தில் பார்த்தவங்க இவன் தான். அப்போ இவனுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படி இப்படின்னு உருட்டி யோசிக்க நேரம் ஒருவேளை இவரோட பொண்ணா ஸ்ரீஜா இருப்பாளோ. இந்த மியூசிக் டைரக்டர் தான் சின்ன வயசில் வந்து எனக்கு பாட்டை திருடி வந்து அவரோட மனைவியை பாட வச்ச நபர். அப்போ கண்டிப்பாக இவங்களோட பொண்ணாக தான் இருக்கும். அந்த இன்சிடெண்ட்டில் ஸ்ரீஜாவோட அம்மாவுக்கு ஏதோ ஆயிருக்கு, அதனால தான் பழிவாங்க நம்ம வீட்டை வந்து சுற்றி சுற்றி வராங்க அப்படின்னு வந்து இசை வந்து கண்டுபிடிச்சி தூக்குறாங்க. ஒரு கட்டத்தில் ராகவ் எனக்கு புரிஞ்சுட்டு ஸ்ரீஜாவின் அப்பா இவர் தான், ஸ்ரீஜாவோட சேர்ந்து கூட்டணியில் தான் இப்போ இந்த பழி வாங்கியிருக்காரு. இசை வந்து சொல்கிறாங்க விசாலை வந்து காம்படிஷனில் கலந்துக்க கூடாதுன்னு தில்லாலங்கடி வேலை பார்க்க அங்கே காரில் ஆக்சிடெண்ட்டை பண்ண வைக்க வச்சாங்க. அதோட பார்த்தோன்னா அந்த காம்படிஷன் நடக்க இடத்துல ஒரு அணுகுண்டை வச்சுருக்கோம், குண்டு வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பொருளியை கிளப்பி ஃபேக் நியூஸால் இந்த காம்படிஷனை தடுத்து நிப்பாட்டுனாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம விசால் அவனோட திறமையால் மக்களை சுண்டி இழுத்து அந்த கூட்டத்தை வந்து வர வச்சு ஒரு கட்டத்தில் காம்படிஷனுகளில் கோப்பையும் விசால் வென்றுட்டான். இந்த கடுப்பு எப்படி இவன் வந்து இந்த காம்படிஷனில் ஜெயிப்பான் அப்படின்னு வந்து அந்த கடுப்பில் தான் வேறு வழி என்ன பழி வாங்கணும்னா வர்ஷினியை வந்து இதாக பண்ணாலே போதும் அப்படின்னு வந்து வர்ஷினியை பழி வாங்கிறதுக்கு வந்து வந்திருக்காரு. இப்போ நல்லா புரிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கூண்டோட தாயும் கூண்டோட வந்து அவங்க அப்பா ஸ்ரீஜாவையும் அவங்க அப்பாவையும் கைது பண்ண வைக்கணும், அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க தண்டனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரிகளை வர வச்சு ஸ்ரீஜாவின் ஸ்ரீஜாவையும் கைது பண்ண வைக்கிறாங்க. ராகவ் நான் சொன்னால் கேட்க மாட்டியா, நான் இல்லைடா அப்படி இப்படின்னு உருட்டி பார்க்குறாங்க. அந்த நபரை கொண்டு வந்து இழுத்து இந்த பொண்ணோட வாய்ஸாக நீங்கள் கேட்டது அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாங்க சார் HSL இவங்க தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு கொடுக்காங்க. அப்போ இவங்க ஃபோன் நம்பர்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து செக் பண்ணி நம்ம ஸ்ரீஜாவை வந்து பிடிச்சி உள்ளுக தள்ளி நொங்க எடுத்துறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ஏற்காட்டில் வந்து நம்ம வர்ஷினிக்கு இப்படி ஒரு நிலைமையில் ஆயிட்ட இதை சித்தி எப்படி ஒத்துக்கிடுவாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ரீஜா தான் காரணம். இப்போ எல்லாமே தெரியுது, நம்ம அம்மா கிட்ட உடனே இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு வந்து ராகவ் கால் பண்ணி அம்மா ஸ்ரீஜா நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லாவே இல்லை, அவள் வந்து அந்த மியூசிக் டைரக்டரோட பொண்ணு, என்னடா சொல்கிறா, ஆமாம் நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கா, வந்த இடத்துல வர்ஷினி வந்தாலும் அவளை பிடிச்சி மலை உச்சிலேருந்து ரவுடிகளை வச்சு தள்ளி விட்டுட்டாங்க, அது அப்பா அவங்க அப்பாவும் இவளும் சேர்ந்து நடத்தின கூட்டு சதிமா அப்படின்னு வந்து எல்லா குட்டையும் உருட்டி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அடடா என் பையன் ராகவனோட வாழ்க்கையை நானே நாசம் ஆயிட்டேன்னா இப்போ என்ன பண்ண, இந்த ஸ்ரீஜா இவ்வளோ தில்லாலங்கடி பண்ணி என் பையனுக்கு இப்படி ஆயிட்டே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட கங்கணம் கட்டி அப்படி வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம சுபத்ரா. எப்படியாவது இதை வந்து நான் சரி பண்ணணும் என் பையனோட வாழ்க்கையை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வர்ஷினி வந்து குணமாயிரட்டும் அப்படின்னு வந்து நம்ம ராகவும் இசையும் வந்து வேண்டிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க.